ஸ்ரீகுருபியோ நமக. ஆனந்தமும் ஆனந்தத்தேடும் அன்பார்ந்த நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம், பூராட நட்சத்திரம். பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்கள் இன்று அருகிலுள்ள பெருமாள் கோவிலில் சென்று தாயார் சந்நிதியில் 7 தெய்வங்கள் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் ஏற்றியோ அல்லது சிவன் கோயிலில் அம்பாள் சன்னதியில் 7 தெய்வங்கள் ஏற்றியோ இந்த நேரத்தில் வழிபட்டால் இன்றைய நாள் மிகவும் அருமையாகவும் உகந்ததாகவும் சீரும் சிறப்புமாகவும் பொருட்சேர்க்கை, கணவன் ஒற்றுமை, பெற்றோர்களின் அன்பு, நண்பர்களின் உதவி அனைத்தும் இன்று கிடைக்கும். மேஷம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று செல்வம் சேர்க்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. செல்வம், சிறப்பும், சேமிப்பும், வருவாயும் அதிகரிக்கும் இருப்பதால் இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். பரணி, இன்றைய நாளில் நிதானம் தேவை. செய்யக்கூடிய செயல்களை ஒன்றுக்கு இருமுறை ஆலோசித்து செயல்படுங்கள். வருவாய் அதிகரிக்க இன்றைய நாளை மிகுந்த அக்கறையுடன் செயல்பாடு செலுத்தினால் இன்று நாள் உகந்ததாக அமையும். கிருத்திகை, இன்று நாள் உங்களுடைய நாளாக அமைந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் சிவன் கோயிலில் சென்று அதிகாலையில் 11 முறை சிவனை வழிபட்டால் இன்று நாள் மிகவும் அற்புதமாகவும் ஆனந்தம் தரக்கூடியதாகவும் அமையும். பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பும் அமையும். கணவன் மனை ஒற்றுமை அதிகரிக்கும். இதை செயல்படுத்துங்கள். ரிஷபம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் அருமையாக உள்ளது. பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் பிள்ளைகளின் அன்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். செல்வங்கள் சேரும். புதிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நல்ல பாதை உங்களுக்கு வழிகாட்டும். மிருகசீரிஷம், இந்த நாள் சுமாராக உள்ளதால் செல்லுகின்ற செயல்களையும் செயல்படுத்தக்கூடிய செயல்களையும் இன்று மிகவும் கவனத்துடன் செலுத்துங்கள். பாதையை ஒன்றாக இருமுறை ஆலோசித்து பயணங்களை மேற்கொள்ளுங்கள். மிதுனம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்களுக்கு இன்று பூரிப்பு மிக்க நாளாக அமையும். புதியவைகள் சேரும். கணவன் மனை ஒற்றுமை பெருகும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். நல்லவர்களின் நட்பு பெருகுவதால் நீங்கள் ஆனந்தமாக செயல்படுவீர்கள். கடகம், பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று செயல்களை ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்கள். பயணங்களை மிக கவனத்துடன் செயல்படுங்கள். பாதைகள் மாற வாய்ப்புள்ளது. ஆகையால் அக்கறையுடன் செயல்படுங்கள். ஆயில்யம், ஆரோக்கியம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனந்தம் பெருகக்கூடிய வாய்ப்புள்ளது. ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கும். செல்வ சேர்க்கையோ ஆபரண சேர்க்கைக்கு இன்று உகந்த நாளாக இருந்ததால் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம், மக நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுங்கள். இன்றைய நாள் சிந்தனை மிகவும் சிறப்பாக அமைய செய்த செயல்களை ஒரு முறை இருமுறை ஆலோசித்து செய்தால் வெற்றி பெறுவீர்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு உதவி செய்தவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை அவர்களை சந்தித்து ஆனந்தத்தை பெறுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி பெருகும். ஏற்றிவிட்டவர்களை ஏனியாக அமைந்தவர்களை உதவி செய்யுங்கள். உங்களுக்கு அதன் மூலம் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. உத்திர நட்சத்திரக்காரர்கள் தலையில் உச்சியில் ஆனந்தம் கொண்டாடுவீர்கள். மற்றவர்களின் ஆனந்தத்தை சேர்த்து நீங்களே அனுபவிப்பீர்கள். ஆகையால் இன்றைய நாளை மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னி, அஸ்த நட்சத்திரத்திற்கு இன்று அவதிக்கூடிய நாளாக உள்ளது. அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் இன்றைய நாளை மிகவும் கவனமுடன் செயல்படுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து எல்லா செயல்களிலும் ஈடுபடுங்கள். அதனால் நிம்மதி பெருகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று உகந்த நாளாக அமைந்துள்ளது. ஆனந்தம் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் எல்லோருடன் ஈடுபாடுடன் ஈடுபட்டு எல்லா செயல்களிலும் மிகுந்த கவனத்தை செயல்பட்டால் எல்லா விதத்திலும் வெற்றி அமையும். ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பெருகும். ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. பழைய முயற்சிகளில் ஈடுபட்டு புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். துலாம், சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிறப்பாக அமைந்துள்ளது. வெற்றிகள் பெறக்கூடிய நாளாகவும் எல்லாம் வல்ல இறைவனை முருகனை வழிபடுங்கள். ஆனந்தம் பெறுங்கள். சேர்க்கையில் நல்லவையாக அமைய ஆபரணங்கள் சேர்க்கை பெறுக. முருகனுடைய வழிபாட்டால் பன்னீரர் கைகளில் பெருத்த செல்வம் பெறுவீர்கள். விருச்சிகம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. வருவாய் பெருகும். ஆனந்தம் பெருகும். மற்றவர்களின் இன்பம் உங்களுடையதாக்கிக் கொள்ளவும் இன்று நாள் சிறந்ததாக உள்ளது. நண்பர்களின் ஒத்துழைப்பும் பெற்றோர்களின் அரவணைப்பும் மற்றவர்கள் உறவினர்களின் அன்பளிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். பரிசு மலை கிட்டும். கேட்டை, இன்று நடக்கக்கூடிய அனைத்தும் உங்களுடையது அல்ல, இறைவனுடையது. ஆகையால் இறைவனிடம் உங்களுடைய செயல்பாடுகளை செலுத்துங்கள். அதிக கவனம் செலுத்தினால் பாதை நல்லதாக அமையும். பிரயாணம் நல்லதாக அமையும்.
தனுசு மூல நட்சத்திரக்காரர்கள் இன்றைய சிறப்பாக அமைந்துள்ளது. திருவோணம், மூலம் திரிந்தவர்களெல்லாம் ஒன்றுடன் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவார்கள். வருவாய் பெருகவும் செல்வம் பெறவும் மற்றவர்களின் உற்றுணையோடு உங்களுக்கு செயல்படும். ஆகையால் வெற்றியை பெறுவீர்கள். போராட நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் சாதாரணமாக அமைந்துள்ளது. சாதாரணமாக அமைந்துள்ள நாளை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிகுந்த கவனம் செலுத்துங்கள். செய்த செயல்களை ஒரு முறைக்கு இருமுறை செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மலை உச்சியில் பெறக்கூடிய ஆனந்தத்தை கீழிருந்தே நீங்கள் பெறுவீர்கள். அதுபோல் இன்று சிறப்பாக அமைந்துள்ளது. மற்றவர்களின் நட்பும் ஆனந்த பயணமும் மேற்கொள்வீர்கள். அதிக லாபத்தை பெறுவீர்கள். உங்களுடைய நாள் இன்று மிகவும் அருமையாக உள்ளது. மகரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று சிறப்பாக அமைந்துள்ளது. எல்லா செயல்களும் இன்று திருப்பு முனை ஏற்படும். திருப்பு முனையால் வெற்றியை சூடுவீர்கள். அதிக கவனம் ஈடுபட்டால் அதிக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். வருவாய் பெருகும். செல்வம் சேர்க்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். பெற்றோர்களுடன் இன்பமாக இருப்பீர்கள். மக்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெருகும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவதிக்குரிய நாளாக உள்ளதால் அனைத்து செயல்களும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்படுங்கள். மிகுந்த கவனத்தால் செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமாக அமையும். கும்பம் சதயம் பூராட்டாதி நட்சத்திரர்களுக்கு பூரிப்புடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூடிய நாளாக அமைந்துள்ளது. இந்த நாளை உங்களுக்கு சாதகம் அமைத்துக் கொண்டு புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள். புதிய வேலை பெருக்கிக் கொள்ளுங்கள். வருவாயை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆனந்தத்தை நாடுவீர்கள். அனுதினமும் இன்பம் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு சீரும் சிறப்பாக அமைந்துள்ளது. மீனம் உத்திரட்டாத நட்சத்திரர்கள் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். வருவாய் பெருக்கும். செல்வம் சேர்க்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. மற்றவர்களுடன் உங்களுடைய இன்பமான அமைந்துள்ள நாளாக அமைந்துள்ளது. ஆகையால் உங்களுடைய மிகுந்த கவனத்துடன் செயல்படுங்கள். ரேவதி இன்று நாள் கொஞ்சம் சற்று நிதானமாக செயல்பட்டால் உங்களுடைய நாள் சாதகமாக அமையும். மற்ற இன்றைய செயல்பாடுகளை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் நாள் சாதகமாக அமையும்.